வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடிக்காக குவிந்த கூட்டம், குதூகலத்தில் அதிமுகவினர். உண்மையாகவா குவிந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ரெண்டாவது, எடப்பாடிக்காக குவிந்த கூட்டத்தை பற்றி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ரெண்டுத்துக்கும் இந்த வீடியோவில் விளக்கம் இருக்க போது. முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்காக குவிந்த கூட்டத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த அரங்கில் குழுமைக்கின்ற அந்தியூர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த அரங்கிலே குழுமி இந்த பூமியை குலுங்கின்ற அளவிற்கு எழுச்சி, ஆரவாரம், மகிழ்ச்சி. இதுவே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெறுவதற்கு இதுவே சான்று. எடப்பாடி பழனிசாமி அந்தியூர்ல மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினார். நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடந்தா பிரேக்கிங் நியூஸ், கார்ல போனா பிரேக்கிங் நியூஸ், அவர் என்ன பேசினாலும் அரசியல் விமர்சகர்கள் கிட்ட கருத்து கேட்பது. ஸோ விஜய இந்த ஊடகம் நல்லா கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குது. அதுக்கு காரணம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுக வந்துடக்கூடாது. அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஜெயிக்க போறது கிடையாது. ஸோ ஜெயிக்க போறவனுக்கு போற ஓட்டை தடுத்தாவே போதும், அதுவே திமுக வெற்றி பெற்றுவிடும். அதனால விஜய பற்றி தாராளமா பேசுறதுக்காக திமுகவினர் ஊடகத்துக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கின்ற கூட்டமும் அந்த கூட்டத்தினுடைய உணர்வும், எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தினர் மத்தியில பேசின விஷயமும் நம்ம காதுக்கும் வராது, கருத்துக்கும் வராது. எக்ஸ் தளத்துல அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி பேசுறதும் அவருக்கு வந்திருக்கின்ற ஆதரவு கூட்டத்தையும் நல்லா எடுத்து போடுறாங்க. ஆனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை விட பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் இல்ல. ரெண்டாவது, திமுகவில் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர் மாதிரி அரசியல் செல்வாக்கு கொண்ட ஒரு தலைவரை வளர்த்து விட்டுருப்பாங்க. அதனால திமுகவில் ஸ்டாலினை கடந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தலைவரை வளர்த்து விட்டதுனால அவங்க என்று ஒரு தனி செல்வாக்கு இருக்கும். ஆனா அதிமுக தொடங்குறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தலைமைக்கு தான் செல்வாக்கு. மாவட்டம் தோறும் யாரையும் அப்படி வளர்த்த விட மாட்டாங்க. ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கரிஸ்மேட்டிக் லீடரு, அவர் போய் நின்னாவே கூட்டம் சேர்ந்துரும். அதனால மாவட்டம் தோறும் திமுக மாதிரி ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக குறுநில மன்னர்களை உருவாக்க வேண்டியது கிடையாது. யாரு அப்ப மக பேரன் என்று சொல்லிட்டு அந்த மாவட்டம் முழுவதும் அந்த தலைவர் கையில் தான் இருக்கும். ஏன்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது, கொள்கை கொண்டவரா அப்படின்னு கேட்டா கொள்கையும் பெருசா கிடையாது. அதனால கொள்கையும் இல்லாம கரிஸ்மேட்டிக்கும் இல்லாத கலைஞர் போன்ற தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தலைவரை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த தலைவர் தனக்கென ஒரு செல்வாக்கை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஸ்டாலின் தான் எல்லா மாவட்டத்துக்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த குறுநில மன்னர்கள் போய் வாக்கு கேட்டாங்களே போதும், நான் நேரு ஆதரவாளர், நான் திருச்சி சிவா ஆதரவாளர், நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த குறுநில மன்னர்களுக்கு என்று ஒரு ஆதரவு இருக்கும். ஸோ அதனால இயல்பாகவே எத்தனை வருஷம் திமுக தோத்தாலும் சரி மீண்டும் எழுந்து வந்துடும். ஏன் எழுந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறுநில மன்னர்கள் தாராளமா காசை சேர்த்து வச்சிருப்பாங்க. அது மக்களிடையே அப்படியே இறைப்பாங்க. நேற்று அந்தியூர்ல கூட எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்லுவாரு, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார், 5000 ரூபாய் கொடுத்தாரு. அதெல்லாம் என்ன முரசொலி அறக்கட்டளையிலிருந்து எடுத்து கொடுத்தாரா? கிட்டத்தட்ட 8000 கோடி வச்சிருக்காங்க முரசொலி அறக்கட்டளையில, அதுல இருந்து எடுத்து கொடுத்தாரா? மக்கள் வரி பணத்துல இருந்து தானே எடுத்து கொடுத்தாரு. ஏமா உங்களுக்கு 5000 வந்துச்சான்னு கேட்பாரு, நீங்களும் சிரிப்பீங்க. ஆனால் அந்த 5000க்கு பின்னாடி எத்தனை பொருளுடைய விலையானது ஏறிச்சு என்று உங்களுக்கு தெரியுமா? பொருள் விலை ஏற ஏற அந்த பொருளின் மீது விதிக்கப்படுகின்ற வரியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கரண்ட் பில் உயர்ந்துச்சான்னு கேட்க முதலமைச்சருக்கு வாய் வராது. ஆனா தமிழ் புதல்வன் திட்டத்துல உன் பிள்ளைக்கு 1000 ரூபாய் வந்ததா, புதுமை பெண் திட்டத்துல உன் பொண்ணுக்கு 1000 ரூபாய் வந்ததா, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்ததா, இலவசமா பஸ் போறீங்களா, இதான் கேட்பாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, விலையை ஏத்தி வரியை கூட்டி விலைவாசியை உயர்த்தி அதிலிருந்து எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இன்னொன்னு கடன் வாங்கி தராங்க. ஆனால் நிர்வாக சீர்கேடு கெட்டு போயிருப்பதனால நம்ம நாடு கடல்ல போயிட்டு இருக்குது. கடல்ல போக போக உங்களால வாங்க முடியாத அளவுக்கு விலை உச்சம் தொட்டுடும். அதனாலதான் இந்த இலவசத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க திமுக ஓட்டு போடுறீங்க. ஒருவேளை இவ்வளவு பெருமையா பேசுற நம்ம முதலமைச்சர்
அவங்க குடும்பத்திலிருந்து எடுத்து வந்து கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், நம்ம தமிழ்நாட்டு கடனும் அடையும், நீங்களும் நிம்மதி அடையலாம். ஏன்னா 75 வருஷமா கொள்ளடிச்சு வச்சுக்கிறாங்கல்ல, அதுல இருந்து ஒரு பாதியை கொடுக்கட்டுமே அப்படின்னு நேத்து எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்போ கடன் வந்திருக்குல்ல, கடன், அந்த கடனை பற்றி நம்ம தீவிரமா பேசித்தான் ஆகணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி விலாவரியா பேசினார். என்ன பேசினார் கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கமானது பதவியேற்றிலிருந்து எந்த விதமான பேரிடரும் கிடையாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி பதவியேற்கின்ற போது வறட்சி, அப்போ மக்கள் எல்லாம் என்ன கேட்டாங்க, வறட்சி நிவாரணம் கொடுங்கன்னு கேட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வறட்சி நிவாரணம் கொடுத்தார். அப்புறம் கொடும் புயல், 1 2 4 புயல், வரதா புயல் இருந்து தானே புயல் இருந்து எல்லா புயலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தான் அடிச்சது. சோ அதுல ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள், அதுல வந்து பார்த்தா இழப்பீடு கொடுக்கணும். உடனே வந்து பாத்தீங்கன்னா கொரோனா உங்க எல்லாருக்கும் தெரியும், பெரும் முடக்கம், எல்லாமே முடங்க போச்சு. அப்புறம் என்ன பண்றது? அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கி தான் கவர்மெண்ட் நடத்த வேண்டிய நிலை. ஆனா விலைவாசி உயர்கின்ற போதும் சரி, கொரோனா தருணத்திலும் சரி, மக்கள் பெரும் விலைவாசி உயர்னால பாதிப்படைஞ்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு விலையை கட்டுப்படுத்துறதுக்காக எந்த மாநிலத்துல பொருட்கள் விலை குறைவா இருக்குதோ அங்கிருந்து தெரிவிச்சாங்க. எந்த நாட்டுல விலை குறைவா இருக்குதோ அந்த நாட்டில இருந்து பொருட்களை தெரிவிச்சாங்க. வெங்காய விலை ஏறிச்சு. கானாவில் இருந்தோம், நைஜீரியாவில் இருந்தோம், எத்தோப்பியாவில் இருந்தோம், ஆப்பிரிக்கா கண்ட்ரியில இருந்து கூட வெங்காயத்தை வர வச்சு கொடுத்தாரு சலுகை விலையில எடப்பாடி பழனிசாமி. இப்படி இந்த அரசாங்கமானது விலையேற்றத்தின் போது கூட நம்மளுக்கு ஒன்னும் சலுகை விலையில தரல. ஆனா கடன் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. இயற்கை பேரிடர்களை சந்திக்கவே இல்லை, ஆனாலும் கடன் ஏறி இருக்குது. ரெண்டாவது, அதிமுக ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் 1.25 லட்சம் கோடி வருமானம் அதிகரிச்சிருக்குது. இவ்வளோ கோடி வருமானம் அதிகரிச்சிருக்கின்ற பொழுது எப்படி கடன் ஆச்சு? இந்த கடனால தான் இன்னைக்கு சோப்பு வாங்கினாலும், எண்ணெய் வாங்கினாலும், அரிசி வாங்கினாலும், பருப்பு வாங்கினாலும் எவ்வளோ விலை கூடி இருக்குது. இப்படி விலை கூடினதுனால குடும்பத்தில் ஒரு பைசா கையில் நிக்குதா? ஸோ நிர்வாக திறனற்ற அரசு உங்களுக்கு இலவசம் கொடுத்தா உங்க தலையில தான் வந்து வெடியும் எல்லாமும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி புட்டு வச்சாருங்க. ஆனா நிச்சயமா இதை பற்றி எல்லாம் ஊடகம் அலசாது, கூப்பிட்டு விவாதம் நடத்தாது. எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்றாரு, அது சரிதானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில தான் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும்னா நம்மளும் இதை பேசணுங்க. ஏன்னா 5000 ரூபாய் கொடுத்ததுனாலே நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லாட்சி செஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. உங்க எல்லாருக்கும் தெரியும், பார்க்கிற இடமெல்லாம் கொலை நடக்குதா இல்லையா? இன்னைக்கு கூட பாருங்க, இலங்கைக்கு கடத்தப்பட வேண்டிய கஞ்சா, அபின், பிரவுன் சுகர், மெத்தபெட்டமின் என்று சொல்லிட்டு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் 6000 கோடி ரூபாய்க்கு மேல ஆகுமா, அதை மடக்கி பிடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் எப்படிலாம் கம்பு சுத்துறாங்க தெரியுமா நம்ம செல்வ பெருந்தகை எல்லாரும். ஆனா செல்வ பெருந்தகை போன்றவங்க எல்லாம் வந்து எங்க போய் மக்களை சந்திக்க போனாலும் சரி விரட்டி தான் அடிக்கிறாங்க. நாங்குநேரியில திமுக பின்புலம் கொண்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா போதையில அங்கிருந்த பொதுமக்களும் கடையில் இருந்த ஜான் என்றவனையும் வட இந்தியன் ஒத்தனையும் வெட்டி கொன்னாங்க அப்படின்னு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க. எந்த அரசியல் பின்புலம் இருந்தாலும் சரி, நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விட்டு வைக்க மாட்டாரு, உள்ள தூக்கி போட்டுருவாரு அப்படின்னு நாங்குநேரி சம்பவம் தொடர்பாக நம்முடைய செல்வ பிறந்தை அவர்களே வந்து பாத்தீங்கன்னா குட் சான்றிதழ், நற்சான்றிதழ் தருகின்றார் நம்ம முதலமைச்சருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் செல்வ பிறந்தைக்கு சொல்றத நாங்குநேரி மக்கள் கேட்கிற மாதிரி இல்ல. பெரும்பத்து கிராமத்தினர் உயிர் போனதுதான், வெட்டப்பட்டவர்கள் தான், காயமடைந்தவர்கள் தான், கால் போச்சு, கண் போச்சு, கை போச்சு. இப்ப நீ ஆறுதல் சொன்னதுனால எல்லாம் வந்துட போதா? இந்த ஆட்சியில இவ்வளவு பெரும் கொடூரங்கள் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம செல்வ பெருந்தகைய உள்ள விடவே இல்லை. அதற்கு முன்பாக அதே மாதிரி தான் அந்த இடத்துல ஆறுதல் சொன்ன போனாரு காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன். அவரையும் விடாம துரத்தி அடிச்சாங்க, செல்வ பெருந்தகையும் துரத்தி அடிச்சாங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம கருத்துக்கும் கண்ணுக்கும் வராது. அதனாலதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டங்களில் போய் இதெல்லாம் எடுத்து சொல்றாரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி அந்தியூர்ல பேசுகின்ற போது எனக்கு பரிச்சயமான ஊர் தான். ஏன் பரிச்சயமான ஊர் அப்படின்னு சொன்னாரு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா பிறந்த ஊர் இங்கதான். அது மட்டும் இல்ல, சிலுவம்பாளையத்திலிருந்து அந்தியூர் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தான். எத்தனையோ முறை நாங்க வந்திருக்கேன். அதனால நான் மண்ணின் மைந்தன் மட்டுமல்ல, தமிழ் மண்ணை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்த தமிழனுக்கு தான் தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நிர்வாக திறனற்றதுனால கடன் வாங்கி கொடுத்ததும் இல்ல, வந்த அதிகப்படியான வரும்படிய ஊதாரித்தனமா செலவழிச்சதும் இல்லாம, ஊழல் செஞ்சதும் இல்லாம, ஊழல் செஞ்சவனை காப்பாற்றதும் இல்லாம இந்த அரசாங்கம் மக்களை பயங்கரமா ஏமாற்றிக்கிட்டு இருக்குதுங்க.
இல்லாத செல்வாக்க ஊடகத்தின் மூலமாக விளம்பரப்படுத்தி இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டிவில திறந்தீங்கன்னு வச்சுங்களேன், இல்ல செல்போனை என் வீடியோ பாக்குறதுக்கு உள்ள போனீங்கன்னு வச்சுங்களேன், திமுக விளம்பரம் தான் வரும். உங்களுக்கு என்ன எண்ணம் தோன்றும்? ஆனா அந்த கருமாந்திரம் 24 மணி நேரம் அந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்குதுடா. அப்படி என்னடா இவனுங்க அறுத்து கிழிச்சானுங்க இந்த திமுகவினர். எங்க தெரு நல்லா இருக்குதா? சாலைகள் நல்லா இருக்குதா? அதுலயும் இந்த திருவான்மையூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல் வடிவ பாலம் கட்டினாங்க. அந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் சரியா ஜல்லி போடல. சரியா ஜல்லி போடாத காரணத்துல எங்க பார்த்தாலும் ஜல்லிகள் நட்டுக்கிட்டு நிக்குது. இரண்டாவது கம்பியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ கட்டி 1 மாதம் கூட ஆகல, திறந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளாக மேல்மட்ட பாலமானது பல்லை இழிக்குது. ஸோ அதுல ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்குது. அதோடு இல்லாம கார் அந்த பாலத்தின் வழியா போனோம்னா எகிரி குதிக்குதான். அந்த அளவுக்கு தரமற்ற கட்டுமானங்களா இருக்கிறது. இந்த கட்டுமான விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக அந்த சிமெண்ட் பாலம் போட்டதுக்கு மேல தார் சாலை போட்டிருக்காங்க மறைக்கிறது. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக ஊழலின் ஊற்றுக்கண், தவறான செயல்கள் இவையெல்லாம் திமுகவுடைய அடையாளங்களாகத்தான் அப்படியே ஊறி போய் கிடக்கிறது. இவையெல்லாம் சாதனையா பேசிட்டு திரிவாங்க. இந்த சாதனையை வேற நாம டிவில பார்க்க வேண்டியதா இருக்கும். இரண்டாவது யூடியூப்ல விளம்பரங்களாக வரும், நம்ம கழுத்தை அறுக்கும். ஆனா இவையெல்லாம் ஒரு நாளைக்கு ஒளிபரப்பு பண்றதுக்கு திமுக எவ்வளவு செலவழிக்குது தெரியுமா? 60 கோடி ரூபாய். ஒரே ஒரு டிவி ஊடகமானது ஒரு மாசத்துக்கு திமுக விளம்பரத்தை ஒளிபரப்பு பண்ணணும் 60 கோடி ரூபாய். எல்லா சோசியல் மீடியா அதே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் திமுக சாதனைகள் என்று சொல்லிவிட்டு வெல்வோம் ஒன்றாக அந்த விளம்பரம் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 60 கோடி ரூபாய் செலவழிக்குது. மாசத்துக்கு கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்து 1800 கோடி ரூபாய் செலவழிக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 3 மாசமாக இந்த விளம்பரமானது ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 24 கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் விளம்பரத்துக்காகவே செலவழிச்சிருக்குது இந்த திமுக. என்னப்பா பணம் வச்சுக்கிறாங்க செலவழிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும், எப்பொழுது உதயசூரியன் சின்னத்தை போட்டு உதயசூரியனுக்கு வாக்களிங்க அப்படின்னு ஒரு விளம்பரம் வருதோ அன்னைக்குதான் திமுக செலவு பண்றது. மற்ற நேரம் எல்லாமே வந்து நம்முடைய வரி பணத்தின் மூலமாகத்தான் திமுகவை விளம்பரப்படுத்துறாங்க. முதலமைச்சர் தன்னை பெரிய தலைவராக காட்டிக் கொள்றாரு. நம்ம எடப்பாடி பழனிசாமி அதான் சொன்னாரு, 60 கோடி ரூபாய் மாசத்துக்கு ஊடகத்துக்கு கொடுத்து திமுக விளம்பரங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது யாருடைய வரி பணம், யாருடைய உழைப்புல வருகின்ற பணம். அப்ப திமுக பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் மக்களிடம் இருந்து சுரண்டலாம் என்பதுதான் திமுக எண்ணமா இருக்குது. குடும்ப அரசியல் காரணமாக கட்சிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வெட்டு கூத்து, அது பொது வழியில பொதுமக்கள் மீது கோபமாக வெடியுது. சோ இதனால திமுக தேவையில்லாத ஒரு ஆணி தமிழகத்துல அப்படின்றத அழகா எடுத்து சொன்னாரு. அதே மாதிரி தமிழகத்தினுடைய உரிமையா இருக்கக்கூடிய காவிரி, முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, கல்வி இவையெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. திமுக விட்டு கொடுத்ததுதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த உரிமையை நம்மளால மீட்டெடுக்க முடிஞ்சுதா? நீட்டு தேர்வை அறுத்து கிழிப்பேன்னு சொன்னாங்கன்னா நீட்டு தேர்வை நீக்கிட்டாங்களா அப்படின்னும். இதெல்லாம் ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திமுக நிறைய வாக்குறுதி இப்ப கொடுக்க போகுது. ஆனா அந்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாது. ஆனா ஊடகத்தின் வலிமையினால இவற்றையெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. நாமளும் அதை தான் பத்தி பேசுவோம். ஆனா தமிழகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு ஒரு கஸ்டடி மரணம். ஆகாஷ் என்கின்றவங்க மானாமதுரையில பார்த்தவங்க எல்லாம் வெட்டினாங்க தெரியுமா? அதுல ஒரு குற்றவாளி. அவரு பிடிக்கும் போது தப்பிச்சு ஓடினாரு, கீழே வந்து காலை உடைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க தெரியுமா? அவரு கைது பண்ண பிறகு காவல் நிலையத்தில் மரணம் அடைந்திருக்கின்றார். பெரிய போராட்டம் வேற வெடிச்சிருக்குது. ஆனா அதிமுக ஆட்சியில ஒரே ஒரு காவல் நிலைய மரணம் நடந்தது. எப்பா எத்தனை நாளைக்கு நம்மள அழ வச்சானுங்க. ஆனா திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 48க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. 24 ஸ்டேஷன்ல இது நடந்திருக்கிறது. ஆனா ஒரே ஒரு மரணத்துக்கு மட்டும்தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். இனிமே நடக்காதுன்னு சொன்னார். அதற்கு பிறகும் காவல்துறை மரணங்கள், காவல் கஸ்டடி மரணங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. அஜித்குமார் கொலை வழக்கில் மட்டும்தான் மன்னிப்பு கேட்டார். மற்ற எந்த ஒரு வழக்கை பற்றியும் முதலமைச்சர் பேசுவதே கிடையாது. ஸோ மொத்தத்தில் திமுக தோல்விகளை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருக்கே உரிய கிராமத்து பாஷையில அழகா பேசுறாரு. இப்போ முதலமைச்சர் கூட்டம் கூட நடக்குது. ஆனா எழுதி கொடுக்குறாங்க, அதை அப்படியே படிக்கிறாரு. அப்படியே படிக்கின்ற போது அது சுவாரஸ்யமே இல்லை. ஆனா எடப்பாடி பழனிசாமி எழுதி வச்சுதான் படிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல குறிப்பு மட்டும்தான் இருக்கும்.
அதை பார்த்துட்டு தன்னுடைய கோவை மொழியில அப்படியே டெலிவரி பண்றார். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சக மனிதன் போலவே நம்மள மாதிரி ஆள்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறத முழுமையா உள்வாங்குறாங்க. ஒரு மாற்றம் ஒவ்வொரு இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பயணம் போறதுனால நிகழுது. ஸோ இந்த ஊடகமான இதெல்லாம் கொண்டு வராது என்பதனால எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் வராத மாதிரி காட்டுவாங்க. கூட்டணி பெருசா இருக்குது அப்படின்னு செலவழிச்சு பா திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது அப்படின்ற மாய வளைய உளவியல் ரீதியான ஒரு கருத்தை திணிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. களத்துல திமுக எதிர்ப்பு தான் இருக்குது. இந்த ஊடகமானது எடப்பாடி ஆட்சியில் எல்லாமே விவாத பொருளாக்குனாங்க. ஆனால் எடப்பாடியும் சரி விஜயும் சரி திமுக ஆட்சியில இவ்வளோ கமிஷன் இவ்வளோ கரப்ஷன் நடக்குது அப்படிங்கிறாங்க. யாராவது விவாதம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? யாருமே விவாதம் நடத்த மாட்டாங்க. 30% தமிழக மக்கள் கட்டுகின்ற வரியானது நம்ம முதலமைச்சர் குடும்பத்துக்கு 20%, அமைச்சர் பெருமக்கள் குடும்பத்துக்கு 10% போயிருக்குது. ஊழலின் ஊற்றுக்கண்ணே திமுக தான். தீய சக்தி மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என்று விஜய் பேசினாரு. ஆனால் 30% உண்மையாகவே ஊழல் நடக்கிறதா? விஜய் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாரா? ஒரு நாள் விவாதம் வைக்கலாமே. எடப்பாடி பழனிசாமி விளம்பரப்படுத்தினாதான் திமுக தோத்துரும், திமுக எதிர்ப்பு வாக்கள் அப்படியே நேர நம்ம எடப்பாடிக்கு போயிடும், வாக்குகள் அதிகமா பெற்று வெற்றி பெற்றுவார்னு சொல்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி பற்றி பேச மறுக்கிறீங்க. நீங்க எடப்பாடிக்கு போற வாக்குகளை விஜய் பக்கம் திருப்பணி என்பதற்காக தான் விஜயை தூக்கி பிடிக்கிறீங்க. சோ அந்த விஜய் தான் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சோ அவருடைய குற்றச்சாட்டியாவது விவாதத்துக்கு எடுக்கலாம்ல. சோ தேர்தல் நெருக்கத்தில் கூட ஊடகமானது நடுநிலை என்ற அந்த இலக்கணத்தை தவறி திமுக துதிப்பாடுகின்ற போது மக்கள் வெறுப்படைகிறாங்க. டிவியை பார்த்து உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. அதனால எடப்பாடியை நோக்கி இவ்வளவு கூட்டம் வருது என்பதுதான் என்னுடைய கருத்து. சோ அதிமுகவும் வலிமையா இருக்குது, அதிமுக கூட்டணிகளும் வலிமையா தான் இருக்கிறாங்க. திமுக தவறுகளை புட்டு வைக்கிறாங்க. அது என்ன மாதிரி யாராவது 1-2 யூடியூப்ல பேசினா மட்டும்தான் அது எல்லாருக்கும் போய் சேருது. ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கேன். திமுக தவறுகள், எடப்பாடி அங்க கூட்டத்தில் என்ன பேசுற 2 விஷயம் எல்லாம். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.